கேப்டன் விஜயகாந்த் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு கண்டனம். கருப்பு சட்டை அணிந்து தேமுதிக உறுப்பினர்கள் அனைவரும் அவை நிகழ்ச்சியில் பங்கேற்பு. சசிகலா உறவினர்கள் ராவணன், திவாகரன் இருவரும் சிறையில் அடைப்பு. சென்னை புழல் சிறையில் 15 நாள் காவலில் வைக்கப்பட்டார் ராவணன். விஜயகாந்த் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும், காங்கிரஸ் வலியுறுத்தல். ராணுவ தளபதி வி.கே. சிங் வயது பிரச்சினை, மத்திய அரசு விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. வணக்கம். விரிவான செய்திகள். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து தேமுதிக உறுப்பினர்கள் அனைவரும் இன்று கருப்பு சட்டை அணிந்து அவை நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பால்விலை ஏற்றம், பேருந்து கட்டண உயர்வு ஆகிய பிரச்சினைகள் குறித்து தேமுதிக சட்டமன்ற கொறடா வி.சி. சந்திரகுமார் சட்டப்பேரவையில் பேசியபோது முதல்வர் குறுக்கிட்டு தங்களால் தான் சட்டப்பேரவைக்கு தேமுதிக வந்தது என்று பிரச்சினையை திசை திருப்பினார். இதனால் எழுந்த காரசார விவாதத்தில் அதிமுக அமைச்சர்கள் பலரும் கேப்டனை பார்த்து கை நீட்டி பேசியதால் கேப்டன் அதனை ஆட்சேபித்தார். அது மரபல்ல, அமைச்சர் எழுந்திருக்கும் போது அவர் கொடுத்துற அப்புறம் வாய்ப்பு தராங்க. அதைத் தொடர்ந்து கேப்டன் விஜயகாந்த் 10 நாள் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் ஜெயக்குமார் உத்தரவிட்டார். அவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி திரு விஜயகாந்த் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் இந்த சட்டமன்ற கூட்டத்திலும் அடுத்த சட்டமன்ற கூட்டத்திலும் இன்றிலிருந்து தொடர்ந்து 10 நாட்கள் வரை அவை நடவடிக்கையிலிருந்து நீக்கம் செய்யப்படுகிறார். இக்காலத்தில் திரு விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் வழங்கப்பட்டுள்ள எந்த விதமான ஆதாயத்தையும், ஊதியத்தையும், சலுகைகளும், தகுதிகளும் பெற முடியாது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேமுதிக உறுப்பினர்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து அவை நடவடிக்கையில் இன்று கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து குழுக்களின் அறிக்கை அளித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தேமுதிக அவைத் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான பண்ருட்டி ராமச்சந்திரன் 2011, 2012 ஆண்டிற்கான 1 முதல் 5 வரையிலான 14 சட்டப்பேரவையின் அறிக்கையை தாக்கல் செய்தார். பின்னர் அரசின் சட்ட முன்வடிவுகள் அறிமுகம் செய்யப்பட்டன. அதன் பின்னர் கூடுதல் செலவினங்களுக்கான துணை நிதிநிலை அறிக்கை நிறைவேற்றப்பட்டது. தமிழக தேசிய சட்டப்பள்ளி அமைக்கப்பட உள்ளதாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதிப்படி 5,000 இருந்து 10,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது. திமுகவின் செயற்குழு கூட்டம் நடைபெறுவதையொட்டி அந்த கட்சியின் உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளில் கலந்து பங்கேற்கவில்லை. 1 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சசிகலா உறவினர் ராவணன் 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். சசிகலாவின் உறவினரான ராவணன் கோவையில் இருந்து கொண்டு ஒரு அதிகார மையமாக செயல்பட்டு வந்தார். அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு, நியமனம் ஆகியவை அவர் விருப்பம் போல் நடைபெற்று வந்தன. உயிர்த்தோழி சசிகலாவை ஜெயலலிதா அதிமுகவில் இருந்து வெளியேற்றிய பிறகு சசிகலா உறவினர்கள் மீது நடவடிக்கைகள் தொடர்கின்றன. இதனிடையே தேடப்பட்டு வந்த சசிகலாவின் சகோதரர் திவாகரன் திருச்சியில் கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து நீடாமங்கலம் நீதிபதி செல்லப்பாண்டியன் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் கோவையில் இருந்து நேற்று சென்னை கொண்டுவரப்பட்ட ராவணன் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது மோசடி வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள ராவணனை 15 நாள் காவலில் வைக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து ராவணன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். தமிழக சட்டப்பேரவையில் தேமுதிக தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் 10 நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஞான தேசிகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் சட்டப்பேரவை என்பது மக்கள் பிரச்சினையை விவாதிக்கின்ற இடமாக இருக்க வேண்டும் என்றும் மக்கள் பிரச்சினையை பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்தை சபையை விட்டு நீக்கியது தவறான முன் உதாரணமாகும் என்றும் தெரிவித்துள்ளார். 10 நாள் சஸ்பெண்ட் முடிவை மறுபரிசீலனை செய்து விஜயகாந்த் ஜனநாயக கடமை ஆற்ற வழிவகுக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் ஞானதேசிகன் வலியுறுத்தியுள்ளார். ராணுவ தளபதி வி.கே. சிங் வயது விவகாரம் குறித்த ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. ராணுவ தலைமை தளபதி வி.கே. சிங் பிறந்த தேதி குறித்த பிரச்சினையில் அவர் 1950 ஆண்டு மே 10 பிறந்ததாக மத்திய அரசு கூறி வருகிறது.
1951 மே மாதம் 10ஆம் தேதி பிறந்ததாக வி.கே. சிங் கூறி வருகிறார். இதனால் அரசுக்கும் ராணுவ தளபதிக்கும் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் வி.கே. சிங் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எச்.எல். கோகலே, ஆர்.எம். லோதா அடங்கிய பெஞ்ச் முன்பு இன்று நடைபெற்றது. இதில் ராணுவ தளபதி வேண்டுகோளை ஏற்று வயது விவகாரத்தை மத்திய அரசு ஆலோசிக்க வேண்டும் என்றும் அது குறித்த ஆவணங்களை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும்படியும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் மத்திய அரசுக்கு கால அவகாசம் அளிக்கும் வகையில் இந்த வழக்கின் அடுத்த விசாரணை வரும் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் கட்சியின் பொதுக்குழு இன்று நடைபெற்று வருகிறது. சென்னை அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற்று வரும் இந்த பொதுக்குழுவில் 14வது உட்கட்சி தேர்தல், கட்சியின் அமைப்பு ரீதியான சட்ட திருத்தம், திமுக தணிக்கைக்குழு அறிக்கை மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசிக்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன், பொருளாளர் மு.க.ஸ்டாலின், மு.க. அழகிரி, தயாநிதிமாறன் உள்ளிட்ட கட்சியின் பொதுக்குழு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நேற்று நடைபெற்ற உயர்நிலைக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்தும், குறிப்பாக அதிமுக அரசில் திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் நில அபகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ளதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் வியூகம் குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. பேரறிஞர் அண்ணாவின் 43வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள், சென்னை மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அண்ணாவின் நினைவு நாளையொட்டி தமிழக முதல்வர் ஜெயலலிதா மற்றும் தமிழக அமைச்சர்கள் பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திமுக சார்பில் சென்னை திருவல்லிக்கேணியில் திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. இறுதியில் மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் திமுக தலைவர் கருணாநிதி, பொருளாளர் ஸ்டாலின் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அசாமில் பயணிகள் ரயில் தடம் புரண்டதை அடுத்து 3 பயணிகள் உயிரிழந்தனர். 30 பேர் படுகாயமடைந்தனர். அசாம் தலைநகர் கவுகாத்தி நோக்கி சென்று கொண்டிருந்த ரயில் ஆளில்லாத லெவல் கிராசிங்கில் சென்றபோது ஒரு லாரி மீது பயங்கரமாக மோதியது. இதனால் 7 ரயில் பெட்டிகள் தடம் புரண்டன. இந்த விபத்தில் 3 பேர் பலியானார்கள். படுகாயமடைந்த 30 பேர் கவுகாத்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகிறார்கள். 2G வழக்கில் நேற்று பரபரப்பு தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதி ஏ.கே. கங்குலி ஓய்வு பெற்றார். 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் சிதம்பரத்தை குற்றவாளியாக சேர்க்க வேண்டும், முறைகேடாக வழங்கப்பட்ட 122 ஸ்பெக்ட்ரம் லைசன்ஸ்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் நேற்று முக்கிய தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஏ.கே. கங்குலி மற்றும் சிங்வி ஆகியோர் ராசா வழங்கிய 122 உரிமங்களை ரத்து செய்வதாக பரபரப்பு தீர்ப்பு வழங்கினர். இந்நிலையில் ஏ.கே. கங்குலி நேற்று பணியில் இருந்து ஓய்வு பெற்றார். அதைத் தொடர்ந்து நடைபெற்ற பிரிவு உபசார விழாவில் ஊழலுக்கு எதிரானவர் நீதிபதி கங்குலி என்று புகழாரம் சூட்டப்பட்டது. கொல்கத்தா வங்கியில் இணையதளம் மூலம் பல கோடி ரூபாய் மோசடி, நைஜீரியா நாட்டு வாலிபர் புதுச்சேரியில் கைது. ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட செம்மரக்கட்டைகள் பறிமுதல், மாதவரம் போலீசார் நடவடிக்கை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.